நான் ஒரு கதை சிறுகன். அதாவது பாண்டியன் ஐயாவுக்கு இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன். சிறை வேந்தரின் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒரு நூல் எழுதிட்டுருக்கேன். அவருடைய இந்திரக்கூட்ட அறிவிப்பு பார்த்து ஃபோன் பண்ணுறப்ப அவர் சொன்னார், அடுத்த வாரம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி இருக்குது, ஞானசேகர் நிகழ்ச்சினார். அவங்க எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷமாக நாக்குல புற்றுநோய் வந்து ஒரு வருஷம் பேச முடியாமல் இருந்து வெளிவந்தேன். இது தானாக வந்த நோய் இல்லை, வரவழைக்கப்பட்ட நோய். அந்த வரவழைக்கப்பட்டிருக்க பின்னணி உங்களுக்கு தெரியும். நான் இந்த வேந்தர் மரபினருக்காக குரல் கொடுத்து அட்டவணை பற்றி வெளியிட்டு குரல் கொடுத்ததுக்கு பிடிக்காத செயல் செஞ்ச வேலை. எனக்கு திட்டம் போட்டு மருந்து கொடுத்து எனக்கு நாக்கில் நெர்வஸ் டிசார்டர் வர வச்சு புற்றுநோய் வர வச்சாங்க. அந்த சமயத்தில் என் கூட இருந்தவங்க உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும். எனக்கு இப்போ புற்றுநோய் அதுவும் 4th ஸ்டேஜ், இன்னும் 10 நாள் தான் இருப்பேன்னு சொன்னப்போ பதவிக்கு போய் வந்தவங்க யாரும் தெரியும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஞானசேகருடைய நினைவேந்தல். சென்ற வருடம் நம்ம ராஜேஸ்வரி அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க, ஞானசேகர் 5 புக்கு எழுதியிருக்காரு, அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஞானசேகர் ஐயாவே அனுப்பிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க சொன்னாங்களே அந்த 15 நாள் பேசுகிறேன்னு சொன்னாங்களே, அந்த நாள், அதாவது போன நவம்பருக்கு ஒரு 10 நாள் அந்த சமயத்தில் நானும் அவரும் 1 மணி நேரம் பேசணும். என் மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். 2 வருஷமாக பேச முடியாது, நீங்கள் எப்படி உங்கள் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும் பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு திட்டினாங்க. அதாவது நான் நோயாளியாக நடிக்கிறது தான், ஆனால் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும். இப்போ கூட இன்றைக்கி காலையில் கூட வாங்கிட்டேன். இப்போ கூட நான் ஒரு பெல்டெஜிக் கேன்சர் பேஷண்ட்டு, எந்த நேரத்தில் உயிர் போகணும்னு தெரியாது, ஆனால் இயங்கிட்டே இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாண்டியன் ஐயா போகிற எல்லா பதிவையும் நான் பார்ப்பேன். இந்திரக்கூட்டம் பதிவு, ஞானசேகரன் ஐயா தான் குருசம்ஸ்கிருத்தினால தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஞானசேகரன் ஐயா நினைவுன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த சமூகத்துடைய எல்லா வெளியேற்றத்துக்கும் குருசாமி சித்தர், தேவாசுரம் எந்த பிரியும் ஞானசேகரனுடைய ரிசர்ச் அண்ட் மெட்ராலஜி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எனக்கு ஒரு பங்கு என்னென்னா, கிட்டத்தட்ட உலகத்துக்கு எல்லா கடலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆர்டிக், அண்டார்டிக்கு, இந்தோ பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, மெடிடரேனியன் சி. நான் போகாத கடலே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முழுக்க உலகத்துடைய எல்லா பகுதிக்கும் போனவன். அப்போ இந்த மக்களுடைய வரலாற்றை பார்த்ததால் அது 2011 பதிவு பண்ணி இதே கோயம்புத்தூரில் தான் குருசாமி சித்தர், ஞானசேகரன் சார் முன்னாடி தான் என்னுடைய ப்ரெசன்டேஷன். உலகளாவிய திரை வேந்த வரலாறு. நீங்கள் வேந்தன் மரபின்னு சொல்கிறீங்க, நான் திரை வேந்தன் சொல்கிறேன். இது என்னென்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி பாண்டியன் சொன்னார். யார் பெற்ற சுப்பிரமணியன் சார் ஐயா சொன்னார். அவரை வந்து தமிழ் காப்பி இயக்கத்துக்காக நாங்கள் பொது கல்லூரியில் பார்த்தோம். வரிசையாக ராஜேஸ்வரி, ரேணுகா வரிசையாக பேசணுன்னா சரி நான் கிளம்பி வரேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது இப்போ கீமோவில் தான் இருக்கேன். இப்பயும் கீமோவில் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னாவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மருந்து. இந்த நிகழ்ச்சி ஒரு மருந்து. அதே சமயத்தில் ஞானசேகரனுடைய நினைவேந்தலாக நான் கருதுறேன். உண்மையிலே இங்கே வந்தவங்க எல்லாருமே நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பேசுகிறத விட ஞானசேகரன் நினைவேந்தல் நிச்சயமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களை இன்னும் சில நாள் இந்த உயரிய உலகில் தங்க வைக்கும். மிக்க நன்றி.